This video we are going to see how to become a Python developer in 2025. So recently இருக்கிற அந்த artificial intelligence அதிகமாக யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் தான். ஸோ ஸ்டில் நம்ம பைத்தான் இந்த 2025 படிக்கிறதுக்கு what are all the basic criteria that in order to become a good developer. This is for beginners. So those who want to become a Python developer. So first Python developer ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் you should be good at Python basics. இன்ஸ்டால் பண்ணுறது as usual. தென் அதுக்கப்புறம் அதில் கோடு சின்டாக்ஸ் என்ன, வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, திஸ் இஸ் ஃபார் பிகினர்ஸ். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் இதை படிக்கும்போது இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது ஈஸியாக நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா த அரேஸ் அப்படிங்கிறது இல்லை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ எந்த ப்ரோக்ராமிங்காக இருந்தாலும் அரேவை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை எப்படி நம்ம பைத்தானில் யூஸ் பண்ணிவிட்டு வி கேன் ஏபிள் டு யூஸ் இட், இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கற்றுக்கிறதுக்கப்புறம் தென் வி கேன் கோ ஃபார் ஊப்ஸ் கான்செப்ட். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. அது எல்லா லாங்குவேஜ்லையுமே. ஸோ இன்க்ளூடட் ஃபார் பைத்தன் ஆஸ் வெல். ஸோ பைத்தன் எப்படி நம்ம ஊப்ஸ் யூஸ் பண்ணுறது, இன்கேஸ் நீங்கள் ஜாவா அல்லது C++ பேக்ரவுண்டில் வந்துருந்தீங்க அப்படின்னா இது ரொம்ப டீட்டெயிலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இதை பற்றிலாம் எந்த நாலேஜுமே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ரோக்ராமிங் வரணும்னா தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. ஏன்னா இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் தி சின்டாக்ஸ் ஆக்சுவலாக. ஏன்னா பைத்தனோட ஊப் சின்டாக்ஸ் அப்படிங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ யூ ஷுட் பி குட் அட் ஆல் தீஸ் திங்ஸ். அண்ட் மெயின் திங் பைத்தானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டென்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் C++லையோ இல்லை ஜாவாலையோ ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இண்டென்டேஷன் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. அங்கே எல்லாமே கலிப்ரேஸாக செமிகோலன். பட் பைத்தானில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் கிடையாது, எல்லாமே இண்டென்டேஷன் தான். ஸோ இண்டென்டேஷனை கேட்டால் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் யூ கேன் ஏபிள் டு கோ வித் அ ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த இண்டென்டேஷனை எப்படி ஒரு ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே உள்ளே வைக்கிறது, அதே போல் ஒரு இஃப் கண்டிஷன் வைக்கும்போது எப்படி ஹவ் யூ ஆர் கோயிங் டு மேனேஜ் ஆல் தீஸ் திங்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பைத்தான் ப்ரோக்ராமிங். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் லிஸ்ட்டு, செட்டு, டிக்ஷனரி, டப்பிள், இந்த 4 கான்செப்ட்மே ரொம்ப ரொம்ப முக்கியம் இன் டர்ம்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பைத்தான். ஏன்னா நீங்கள் எப்படி டேட்டா ஸ்டோர் பண்ண போகிறீங்க, என்ன மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது பேஸ் பண்ணி தான் உங்களோட ஃபர்தர் ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி ஷுட் பி குட் அட் ஆல் தீஸ் திங்ஸ் ஆக்சுவலி. இப்போ நான் சொன்ன அந்த 4லையுமே லிஸ்ட்டு, செட்டு, டப்பிள் அண்ட் டிக்ஷனரி, இது 4மே கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியான ஒரு மீனிங் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே தெரிஞ்சால் மட்டும்தான் யூ கேன் கோ ஃபார் ஃபர்தர். ஈவன் நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் போனாலும் சரி, இல்லை AI போனாலும் சரி, ML போனாலும் சரி, இந்த கான்செப்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆக்சுவலாக. தென் கோ ஃபார் எக்ஸப்ஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ ட்ரை கேட்ச் எப்படி யூஸ் பண்ணுறது, எக்ஸப்ஷன் எப்படி எதனால் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஏற்கனவே பார்த்து பேசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஃப் கண்டிஷன்ஸ், லூப்ஸ், இது ரெண்டுமே கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி பார்த்தா இந்த டிக்ஷனரி, செட், லிஸ்ட், டப்பிளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி லூப்ஸ் யூஸ் பண்ணி டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணுறது, எப்படி டேட்டாவை ஆட் பண்ணுறது, என்ன மாதிரி வேலை வந்து டேட்டாவை கெட் பண்ணலாம், டேட்டா எக்ஸிஸ்டாக இல்லையான்னு சொல்லி இருக்கான்னு பார்க்குறதுக்கு மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குது, இது எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆக்சுவலாக. once you have learned all these things, then go for database connections. எப்போவுமே இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸ் தான். ஸோ MySQL எப்படி கனெக்ட் பண்ணுறது, Oracle எப்படி கனெக்ட் பண்ணுறது, MongoDB எப்படி கனெக்ட் பண்ணுறது, அல்லது வேறு என்ன டேட்டாபேஸ்லாம் இருக்கோ இதெல்லாம் உங்களால் ஏபிள் டு கனெக்ட், எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பார்த்துருங்க ஆக்சுவலாக. பிகாஸ் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹவு திஸ் திங்ஸ் ஆர் ஒர்க்கிங். ஸோ நாட் ஜஸ்ட் ஒர்க்கிங் வித் ஒரே ஒரு டேட்டாபேஸ் கூட ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் இந்த பைத்தானை வச்சு என்ன மாதிரி டேட்டாபேஸோட ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துட்டு தென் அஃப்கோர்ஸ் டேட்டாபேஸ் அப்படின்னா 4 ஆப்ரேஷன்ஸ். CRUD ஆப்ரேஷன் விச் இஸ் கிரியேட், ரீட் அண்ட் அப்டேட், டெலிட். ஸோ இந்த 4 ஆப்ரேஷன்ஸும் எப்படி வந்துட்டு யூ கேன் ஏபிள் டு யூஸ் இட் வித் யுவர் பைத்தான் அலாங் வித் யுவர் டேட்டாபேஸ். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் இட்ஸ் எ வெப் டெவலப்மெண்ட். ஸோ வெப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைத்தானை எப்படி நம்ம டேரெக்டாகவே ஒரு வெப் டெவலப்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பைத்தான் ஆக்சுவலி ஹியர். ஸோ பைத்தானை வச்சுட்டு அப்படியே நம்ம டேரெக்டாக வெப் டெவலப்மெண்ட்டில் கொண்டு போக முடியாது. இதுக்கு நிறைய ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. இதில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ படிச்சுக்கலாம். ஜாங்கோ இருக்குது, ஃபாஸ்ட் API இருக்குது, ஃப்ளஸ்க் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜாங்கோ அப்படிங்கிறது ரொம்ப வாஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் ஆக்சுவலி. ஸோ நான் ரீசெண்டாக ஒரு ப்ராஜெக்டில் ஃப்ளஸ்க் யூஸ் பண்ணியிருக்கேன் விச் இஸ் வெரி ஈஸி டு இம்ப்ளிமெண்ட் அண்ட் ஈஸி டு லேர்ன் ஆல்சோ. பட் ஈஸி டு லேர்ன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே HTTP-யை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் இருந்ததுன்னா ஈஸியாக கற்றுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா யூ நீட் டு இன்வெஸ்ட் யுவர் செல்ஃப் இன் ஆர்டர் டு லேர்ன் த HTTP திங். டேரெக்டாக வெப் ப்ரோக்ராமிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பிகாஸ் பைத்தான்லேருந்து வெப் ப்ரோக்ராமிங் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் இருக்க HTTP ரெக்வஸ்ட்னா என்ன, HTTP ரெஸ்பான்ஸ்னா என்ன,
எப்படி ஒரு ரெக்வஸ்ட்டை பாஸ் பண்ணுறது, அதில் என்னென்ன மாதிரி டேட்டாலாம் அனுப்பலாம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. அது காமன் கான்செப்ட், நாட் ஃபார் பைத்தான் அண்ட் நாட் ஃபார் சர்வர் சைட். அது பார்த்திங்க அப்படின்னா காமனாக எல்லா லாங்குவேஜ் யூஸ் பண்ணுற கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட்ஸ் வச்சு தான் சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் பண்ணுவாங்க. ஸோ அதே கான்செப்ட்ஸை எப்படி நம்ம பைத்தான்லேயும் யூஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நீ கான்செப்ட்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் யூ கேன் ஏபிள் டு ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் ஹவு திஸ் திங்ஸ் ஆர் ஒர்க்கிங். ஸோ எப்படி ஏபிஐ டெவலப் பண்ணுறது, ரெஸ்ட் ஏபிஐனா என்ன, அந்த ஏபிஐயில் எப்படி நம்ம வந்துட்டு டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணி ரெஸ்பான்ஸ் எடுத்து அதை வந்து ஃப்ரண்ட் எண்ட் கொடுக்குறது, ஒரு லாகின் ஏபிஐ க்ரியேட் பண்ணுறது, லாகின் ஏபிஐனா ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு எடுத்து அதை எப்படி மேட்ச் பண்ணி கொடுக்குறது, இது எல்லாத்தையும் நீங்கள் வெப் ப்ரோக்ராமிங்கில் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தென் யூ கேன் பிகம் அ குட் பைத்தான் டெவலப்பர். இது ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் யூ கேன் நாட் ஏபிள் டு குட் டெவலப்பர். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஜஸ்ட் ஷேர் ஓன்லி த பிகினர்ஸ் நோட். ஒரு பிகினராக ஒரு பைத்தான் இப்போ தான் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா திஸ் ஆல் தி ஸ்டெப்ஸ் தட் யூ கேன் பிகம் அ குட் பைத்தான் டெவலப்பர். இதில் ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் ஆனாலும் அஃப்கோர்ஸ் யூ கேனாட் பிகம் அ குட் டெவலப்பர். அண்ட் திஸ் இஸ் நாட் த ஃபைனல் ஸ்டெப். இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு இதெல்லாம் ஓகே அப்படின்னா ஜஸ்ட் லெட் மீ நோ இன் த கமெண்ட். I will tell you what are the next steps in order to become a good Python developer actually here. Thank you.